வந்துட்டாளே. நெல்லுங்கிற நீ பாட்டு போயிட்டே இருக்க. செவடா நீ வேணா கோயில் மரம் மாதிரி தெருத்தருக்கு சுத்தலாம். ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்ல. கேட்கறதுக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஓ இருக்காங்களா? ஐயோ எனக்கு தெரியாம போச்சு. யார் இருக்காங்க? அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? யாரோ ஒருத்தர். நீ உட்காரு. உட்கார நிக்கிற ஜாயிஸ்தா. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் ஒன்னும் சொல்லல, பார்வதி தான் சொன்னேன். உட்காரு. ஏன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ற? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான் யார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு வரல. இவளுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். சாரி சார். பர்த்டே கொண்டாடுறதுக்கோ இல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ எனக்கு யாரும் இல்லை நான் சொன்னேன். ஆனா கௌரி தான் இங்கே வரலாம், உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம்னு சொன்னா. அதான் என்ன மன்னிச்சிருங்க சார். ஓ இதுக்கெல்லாம் இதுக்கு மன்னிப்பு? பர்த்டே கொண்டாடுறது பாவமா? யூ டோன்ட் வரி, உங்க பர்த்டே பிரமாதப்படுத்திடலாம். எங்களுக்கு ஏழை பணக்காரங்க வித்தியாசமே கிடையாதுங்க. பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடி இருக்குன்னா பாருங்களேன். நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க உங்க பர்த்டே ஆட்டம் பாட்டத்தோட தூள். இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? பர்த்டே தூள் பண்றீங்களா? ஆபீஸ் போய் தொலைங்கடா. ஏன் முண்டங்களா? ஆபீஸ் இந்த பக்கம்டா. போடா விலகு. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்கள அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். ஏய் உனக்கு செத்த போடா. இந்த பொண்ணு ஓகே. ஏய் கௌரி ஒரு நிமிஷம். நீ உட்காரு, நான் அது வந்துடுறேன். சரி. அவளுக்கு பர்த்டேனா நீங்க சந்தோஷமா கொண்டாட வேண்டியதானே? தேவையில்லாம அவளை இங்க கூட்டிட்டு வந்து எதுக்காக தொந்தரவு பண்ற? எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் அவகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். ஆனா ஒரு அண்ணனும் தங்கச்சியும் பக்கத்து பக்கத்துல இருந்தும் நீங்க யாரோ அவ யாரோன்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க இப்படியே இருக்கிறதா எனக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு சொன்னப்போ அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? நீங்க அவளோட அண்ணனும் ஸ்பான்சர்னும் அவளுக்கு தெரியாது. இருந்தா அவ எதுக்காக சந்தோஷப்படணும்? அதான் ரத்த பாசம்ங்கிறது. உங்களுக்கு வேணா ஒரு தங்கச்சியோட பாசம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா அவளை பொறுத்தவரை இப்ப நீங்க செய்யற எல்லாத்தையும் விட ஒரு அண்ணன் கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு பாசம் தான் ரொம்ப பெருசு. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சியோட பேசணும் பழகணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல? அண்ணங்கிற முறையில வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பான்சர்ங்கிற முறையிலயாவது அவகிட்ட பேசலாம் இல்லையா? நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் அவளுடைய ஸ்பான்சருங்கிறத மட்டும் நான் அவகிட்ட சொல்ல போறேன். ப்ளீஸ், அப்படியாவது ஒரு தங்கச்சியோட அன்பும் பாசமும் இந்த அண்ணனுக்கு கிடைக்கட்டும். பார்வதி, நான் இப்ப உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் தரப்போறேன். அது என்னன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ இத்தனை வருஷமா பாக்கணும்னு துடிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்பான்சர் யாருன்னு தெரியணுமா? இது பாரு, இவர்தான். இவ்வளவு நாளா உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கிறது இவர்தான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இப்ப எதுக்காக அழுங்க? கண்ணை தொடச்சுக்க. அழல, சந்தோஷத்துல தான் சார். சார் இல்ல, இனிமே நீ இவர அண்ணனை தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறதுல உங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அப்படியே கூப்பிடட்டும், அப்படியே கூப்பிடட்டும். அட, இன்னும் நீ அழுகிய நிறுத்தலையா? இவ இப்படிதான், கஷ்டத்திலயும் அழுவா சந்தோஷத்திலயும் அழுவா. இப்பவே இந்த சந்தோஷத்தை போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லணும். நான் வரேன் சார். ஏய், நான் வரேன். பை. ஹலோ. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா இல்ல மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
கண்ணா 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 ம்? அந்த பார்வதியை ஸ்பான்சர் பண்றத நம்ம எஸ்பி தான். ஆ? ஆமாண்டா, அவளுக்கு எல்லா செலவும் பண்ணி அவர் தான் படிக்க வைக்கிறாரு. நிஜமா சொல்ற? என்ன பொய்யா சொல்றேன்? அவர்னா பெரிய கிரிமினல் குற்றமா பட்டாரு. டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. பண்ணாங்க. ஒரு அனாதை பிள்ளை ஹெல்ப் பண்றது குத்தமாடா? குத்தம் இல்லைன்னே வச்சுக்க. இந்த கௌரிய கடை கூட்டிட்டு ஏறி இறங்குறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா சொல்ற? என்ன அந்த லவ் சீனை பாக்கணும்னா என் பின்னாடியே வா. நீ வா, வாங்க வாங்க. எங்கடா இது நீங்க அங்க பாருங்க, நான் இங்க பாக்குறேன். இந்த பக்கம் வா. என்ன இல்ல இல்ல அங்க. அங்க பாரு, மயில உங்களை சிஐடி மாதிரி சர்ச் பண்றான். கண்ணாடி தான் அது. போ. நீ எஸ்பியை பிராக்கெட் பண்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். யா நீ என்ன பண்ணுன்றத நான் சொல்லித்தரேன். உங்களுக்குள்ள என்ன சுத்திக்கிட்டு இருக்க? கோயிலா இது? என்னாச்சு உனக்கு? சத்தமாக எனக்கு மறந்துடும். வா, மறந்துருவியா? தள்ளியா. ஏய், என்னடா தேடுறீங்க? இவன் வச்சு இந்த மூளையை காணா, அதை தேடிக்கிட்டு இருக்கான். எஸ்பியை தானே தேடுறீங்க? அதுக்கு தான் கூட்டி வந்தீங்க. அங்க பாரு. டேய், வாங்கடாங்க, வாங்கடாங்க, வாங்கடா சொல்றேன், வாங்கடாங்க. எஸ்பி நம்ம கௌரியை தள்ளிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. கூட பார்வதி வந்திருக்கான்ல, அவன் பத்திரிக்கை கிப்டா எங்களுக்கு வந்துப்பாரு. ஏன் திருடங்க மாதிரி ஒளிஞ்சு நின்று பாக்குறீங்க? எஸ்பிக்கும் உனக்கும் என்ன மேட்டர்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எஸ்பி காருக்கு லவ் தான். நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பாச்சாவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாங்க. எஸ்பி ஒன்னே மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டான், தெரிஞ்சுக்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த உண்மை எஸ்பி வாயாலே சொல்ல வைக்கட்டுமா? எங்க சொல்ல வை பாப்போம். கரெக்ட். எஸ்பியா வந்து சொல்லட்டும், நாங்க நம்பலாம். என்ன கண்ணா? ஓகே, நான் எஸ்பியை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிறேன். உங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. இவனுக்கு எதுக்கு இங்க வந்தானுங்க? பார்வதியோட ஸ்பான்சர் நீங்க தான் கண்ணகிட்டயும் சீனகிட்டயும் சொன்னேன். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொன்னா மயிலும் நம்ப மாட்டேங்கிறாரு. அது உண்மைதானே நீங்களே வந்து சொல்லிடுங்களேன். இத போய் எதுக்கு அவங்ககிட்ட சொல்ல சொல்ற? ப்ளீஸ், நான் போய் சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. சரி, ஓகே, வா. என்ன கௌரி சொன்னதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான். அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்து என்கிட்ட நேரடியா கேட்கும்போது முதல்ல நானும் ஷாக் ஆயிட்டேன். இவ விடுற மாதிரி தெரியல. வேற வழியே இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு இருந்தாலும் தெரியத்தான் போகுது. எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியட்டுமே. திருப்தி தானே? என்ன மயிலு தலை கிருகிருன்னு சுத்துதா? போலாமா? நான் போறேம்மா, போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தணும். எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க மடியில உட்கார வச்சுதான் காது குத்தணும். யாரு? எதுக்காக இவ்வளவு அடிக்கிற? அத கேட்க நீ யாரு? இவளை நான் அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். இவ ஏன் தங்கச்சி. இவளை வளைச்சு போட்டு என்ன பழி வாங்கலாம்னு நினைக்கிறியா? வேண்டாம். எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. மறுபடியும் என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்ச இந்த பவானி சும்மா இருக்க மாட்டா.
வாடி. ஏய் என்னாச்சு உனக்கு இவளே அடிச்சு இழுத்துட்டு வர? என்ன கேள்வி கேளுங்க. டேய், இவளுக்கு அண்ணன் சொல்லிக்கிட்டு நீ எதுக்குடா இங்க இருக்க? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் உனக்கு அம்மாவுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என்ன எல்லாத்தையும் தலையில் சுமக்கிறதுக்கு இந்த பவானி இருக்காளே, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. படிக்கணும்னு இங்க இருந்து போனவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நம்ம குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்ச அந்த பிரபாகரோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் சொல்லுடி, உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? நம்ம அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளு மகன் கூட போய் நீ பவானி அவளை விடு. நீங்க விடுங்க. விடுமா, சொல்றது கேளுமா. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாத நீங்க விடுங்க. பவானி அவன் தான் சுந்தரத்தோட மகன் பிரபாகரனுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாடு பண்ணிருப்பாளா? முதல்ல அவர் யாருன்னு தெரியாம தான் பழகினேன். ஆனா அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சேன். என்ன பேச்சு பேச? என்ன உனக்கு? பவானி சொன்ன கேளு பவானி. நீங்க விடுங்க. டேய், என்னடா மாற மாறி நிக்கிற? அவ கைய கால உடைச்சு ரூம்ல தள்ளி போட்டு. ஏய் ஓடி உள்ள ஓடி. ரூம் விட்டு வெளிய வந்த நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? அவதான் பைத்தியகாரத்தனமா இதை பேசுறானா? அதை போய் பெருசா எடுத்துட்டு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா அக்கா நீ என் மேல உயிரை வச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சி எப்படி எனக்கு எதிரியா மாத்திட்டாரு பாத்தீங்களா? இல்லம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அவன் அப்படியே செய்ய நினைச்சா நம்ம சும்மா விட்டுருமா? இல்லடா, பவானி சொல்றதுதான் உண்மை. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இவள அவன் வளைச்சு போட்டிருக்கான். அதனால நாம அடிச்சு மிரட்டி தான் இவளுக்கு புரிய வைக்கணும். சும்மா இருங்கப்பா. அவளை போட்டு அடிக்கிறதால அவளுக்கு வைராக்கியம் தான் அதிகமாகும். நம்ம பொண்ணு அடிக்கிறதால அவனுக்கு என்ன சந்தோஷம் தானே? அவனுக்கு வழி வரணும்னா அவன் உயிருக்கு உயிரா வளர்த்துட்டு இருக்கான ஒரு அனாதை பொண்ணு, அவளை தூக்கிட்டு வரணும். பாரு, ஏய் ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? நான் இங்க வந்திருக்க கூடாது. யாருமே இல்லாத எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு ஆதரவு கொடுக்கிறார் எஸ்பி சார். அவருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. பாரு, தயவு செஞ்சு இனிமே என் பின்னாடி வராதீங்க, என்ன கூப்பிடாதீங்க. இதுதான் முதலும் கடைசியும். ஓகே போலாம் போலாம். எனக்கும் இதுதான் முதலும் கடைசியும். இது வரைக்கும் நான் தானே உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். இனிமேல் நீயா என்னைக்கு கூப்பிடுறியா அன்னைக்குதான் நான் முன்னாடி வருவேன். இழுத்துட்டு இப்ப காரை கண்ணா! கண்ணா! விடுடா! கண்ணா! ஏய் சீனு, நம்ம பார்வதி உங்க ஆளுங்க கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. எஸ்பி! எஸ்பி! என்னடா? எஸ்பி, பக்கத்து வீட்டு பார்வதிய யாரா கடத்திட்டு போறாங்க. கண்ணா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சொல்றா, அவளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அடிக்காதீங்க அடிக்காதீங்க சொல்லிடுறேன். அவளை உள்ள எடுத்துட்டு போங்கடா. ஹலோ, அவளை இங்க கூட்டு வந்துட்டானுங்கப்பா. நீயும் பவானியும் உடனே புறப்பட்டு வந்துருங்க.
பார்வதி கூட்டிட்டு போய் கார்ல ஏத்து. மயிலு, பார்வதி எங்க தங்கினாலும் ஆபத்து தான். இனிமே அவ இங்கதான் தங்கணும். அவளை கூட்டிட்டு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து. இவளையா இங்க கூட்டி வந்தீங்க? ஏய், இவளை யாரும் இங்க கூட்டிட்டு வர சொன்னா? போனது போயிட்டோம். இனி இவங்களுக்காக இன்னொரு தடவை அடிதடின்னு இறங்க முடியுமா? அதான் மொத்தமா வேலையை முடிச்சிட்டேன். ஷட் அப். ஒழுங்கா அவளை கொண்டு போய் விட்டுட்டு வா. நீங்க நினைச்சா தூக்கிட்டு வரதுக்கும் கொண்டு போய் விடறதுக்கும் நானே நாய்க்குட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் பார்வதியோட இங்கதான் தங்க போறேன். நீ என்ன விளையாடுறியா? டேய், மரியாதை வெளியே கூட்டிட்டு போ. பெரிய பிரம்மச்சாரி, ஆனா செய்யறதெல்லாம் பொறுக்கித்தனம். பாருங்க இன்ஸ்பெக்டர், நானும் என் ஒய்ஃப் வீட்டுல நேரம் பார்த்து எங்க வீட்டுல பூந்து எல்லாரும் அடிச்சு போட்டு எங்க வீட்டு போன வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்திருக்கா. வலுக்கட்டாயமா பொண்ணை இழுத்துட்டு வந்தது நான் இல்ல, நீதான் ரவுடிகளோட வந்து இந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போன. இந்த பொண்ணு என்னடா பண்ணா? கேட்கறது காலையில நினைச்சிட்டியா? கேவலம் நீ ஸ்பான்சர் பண்ணவள கூட்டு வந்து இவ்வளவு கோவப்படுற. எங்க ஊர் பண்ண கூட்டு வந்து நீ குடும்பத்தை நினைச்சா அதை பார்த்து சுமார் சொல்றியா? டேய் நிறுத்துடா. யாரை பார்த்து என்ன பத்தி பேசுற? உங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு வந்து குடும்பம் அளவுக்கு கேவலமான ஆளடா எங்க எஸ்பி. இந்த அவங்க பொண்ணு எடுத்துட்டு போங்கடா. ஒரு பயம் நிக்க கூடாது. போடா. டேய் ஆனந்த், அவளை கூட்டு வந்து கார்ல ஏத்து. வாடி இங்க. இது விடுங்க இன்ஸ்பெக்டர். நான் மேஜரான பொண்ணு. என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறது யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அப்போ அவளுக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்கா? ஏறி வண்டி. யாரும் என்ன கட்டளை பண்ணி கூட்டிட்டு வரல. நானா தான் வந்திருக்கேன். மிஸ்டர் ஆனந்த், அவங்க இஷ்டம் இல்லாம நீங்க விளக்கட்டாம எடுத்துட்டு போறது சட்டப்படி தப்பு. என் தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு எந்த சட்டத்தையா கேட்கணும்? அவ சம்மதம் இல்லாம அவளை நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். போடா. என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போவேன். அது கேட்க நீ யாரா ராஸ்கல்? நிறுத்துங்க. அவளை விட்டுருங்க. இனிமே அவளுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னைக்கு நீ செஞ்ச தப்ப உணர்ந்து திரும்பி வரியோ அன்னைக்குதான் நீ எனக்கு தங்கச்சி. என் தங்கச்சியை வச்சே என்ன பழி வாங்கிட்டு தான் நினைக்காத. எங்க இருந்தோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சு புதுசா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கியே, அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. உன் பரம்பரையே வேரோட அழிச்சு காட்டுறேன். இப்ப நிம்மதி தானே? இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்கேயாவது கூட்டிட்டு போ. வாமா. டேய் என்னடா மந்திரிச்சிட்ட மாதிரி நிக்கிற? அந்த தரதல பள்ளியில இவன் தலையில தண்ணியை தெளிச்சுட்டானுங்க. எஸ்பி வேணான்ட்டாரு. அப்புறம் தான் போங்க. எங்கேயாவது டேம்ல கம்பி தள்ளி விடுங்க. கிளம்புங்கடா. ஏய், இவ எங்கேயும் போக மாட்டா. பக்கத்து வீட்டுல தான் இருக்க போறா. நான் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். நீ ஸ்பான்சர் பண்ண போறியா? யா, நான் லவ் பண்ற பொண்ணு எஸ்பி ஸ்பான்சர் பண்றாருல, அதே மாதிரி எஸ்பி லவ் பண்ற பொண்ணு நான் ஸ்பான்சர் பண்ண போறேன். பாகவரி வாய முடியா முதுகெலும்புலாம் தெரியுது. முதுகெலும்பா? என்ன பண்ற? எஸ்பி பொண்ணை கூட்டு போயிட்டார்ல, நீ உள்ள போய் கண்ண ரூம் பக்கத்திலேயே பார்வதிக்கு ஒரு ரூம் செட் பண்ணு. என்னடா சொன்னா? எலி குஞ்சு பயல. டேய் ரூம்பா கேக்குது. வருவி இல்ல? வா அப்ப வச்சுக்கிறோம் உன்னைய. ஏய் வாட்? நம்ம கூட பழகி பழகி எஸ்பிக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், என்ன சொல்ல வர? இல்ல நீ இருக்கிற இடத்துல எந்த தைரியத்துல பார்வதியை தங்க வைக்கிறாரு? வாட்ச்னா பாரு. கூட இருந்தே குழி பறிக்கிறியா? ஷட் அப் அண்ட் வாக். வாக் ஐ சே. டேய் அங்க பாரு, மயில் வீட்டை காலி பண்ணிட்டு போறான். வாவ், வில்லங்க வெளில போகுது. நமக்கு நிம்மதி. வா சென்ட் ஆஃப் பண்ணலாம். சண்டையா? ஐ செட் சென்ட் ஆஃப். ஓ செண்டப்பா அப்படின்னா? வாடா வாடா. என்ன மயிலு, என்ன பிரச்சனை? நீங்க தங்குறது பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓ பார்வதி இங்க வந்ததாலயா? ஆமா ஆமா ஆமா, பொம்பளைங்க தங்குற இடத்துல இருக்க முடியாது இல்ல? அதேதான். அப்புறம் தம்பிங்களா, போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெரியாதீங்க. ஏய் கமான் மயிலு, கமான். இட்ஸ் ஓகே. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றாரு. மயிலு, இந்த தம்பிங்களை மறந்துட கூடாது. அடிக்கடி வந்து போணும். அட்லீஸ்ட் ஒரு போன்,
உங்க குரலையாச்சும் நாங்க கேட்கணும் ப்ளீஸ். அப்புறம் ஒரு ஸ்மால் ஹெல்ப். சொல்லு சொல்லு. பொட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு, ஆளுக்கு ஒரு கைய போடுங்க. என்ன மயிலு? டேய் ஹெல்ப் பண்றா. வாட் எவர் இட் இஸ், நைஸ் மேன். நம்ம பொட்டி. ஆமா, எங்க பெட்டி எடுத்துட்டு எங்க போறீங்க? உங்க பெட்டி எடுத்துட்டு நான் எங்கேயும் போல, உங்க பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க தான் வெளியே போறீங்க. மிஸ்டர், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க ஏன் வெளில போனோம்? வாய். அத எஸ்பி போய் கேளு. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கும்போது ஒன்ன மாதிரி முடிச்ச வைக்க முள்ள மாதிரி எல்லாம் எப்படி நம்பி தங்க வைக்கிறது? That is why. மரியாதையா சட்டுப்புண்ணு எல்லா ஜாமானும் எடுத்துட்டு வெளியே போயிருங்க. அப்போ இவனை நல்லவனாக்கி காட்டுன்னு இவங்க அம்மா கிட்ட எஸ்பி சத்தியம் பண்ணி கொடுத்தது பாயிண்ட். எஸ்பி இல்லடா, படைச்ச ஆண்டவனே வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. அவன் இப்பதான் ஒரு ரூட்டை பிடிச்சிருக்கான். டக்குன்னு ரூட்டை திருப்பினா அவன் என்ன பண்ணுவான்? ஏய் டேய், நான் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீ பேசாம இரு. என்னயா இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதடா. இல்ல இவன் திருந்திட்டானான்னு அத்தையும் மாமாவும் கேட்டா என்ன சொல்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மூஞ்சிய பாரு. அவங்க முகத்துக்காதான் உங்களை இத்தனை நாள் இங்க தங்க வச்சிருந்தேன். டே மயிலு, சொல்லுங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சிரு. இனிமே அவங்க அங்கேதான் தங்கணும். எக்காரத்தை கொண்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. புரியுதாடா? புரியுதாடா? ஏன்டா காது கிட்ட வந்து போடா, கூட்டிட்டு போடா. போங்கடா போங்கடா. அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போடா. அவுட் ஹவுஸ் போங்கடா, அவுட் ஹவுஸ் போங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. டேய் டேயா, ஐயோ உங்களை சொல்லலங்க, நீங்க போங்க. டேய் வாங்க வாங்க, கிளம்புங்க. நீங்க கூட வேண்டாம், நான் தூக்கிட்டு போறேன். நீ கஷ்டப்பட தேவையில்ல, நாங்களே எடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல. எப்படியாவது நீங்க இங்க இருந்து போனா போதும். வேணா என் தோல்ல கூட ஏறீங்களா? ஏறீங்களா? ஏறுங்களா? ஏறுங்க. ஏண்டா அறிவு இருக்கா? இந்த ஆள் தான் ஏறி ஏறுறான். அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு? எடுத்துட்டு போடா, சீக்கிரம் போடா. ஹலோ, இத எங்க இருந்து புடிச்ச? எஸ்பி உன்னை எங்க இருந்து பிடிச்சாரோ அங்க இருந்தா. காவாளி படுக.